ஆனா இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்த ஒருத்தருக்கு, நீங்க ஒரு ஊடகவியலாளர்ன்னு சொல்லிக்கிற சவுக்கு சங்கர், எல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்டு தான். உங்க மேல ஒரு பொய் வழக்கு போட்ட இருக்குது. நானும் அத சொல்றேன். இதற்காக எல்லாரும் தார்மீக பொறுப்புல உங்களுக்கு சிக்கல் வருதுன்னா குரல் குடுக்குறாங்க. எல்லாமே நம்ம மறுக்கல. ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு, ஒரு ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய, ஒரு சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிய, இந்த பேர சொல்லி நீங்க ரவுடி, வேற வேற வார்த்தைகள் சொல்லிலாம் பலமுறை பேசியிருக்கீங்க. அது சொல்லக்கூடாது. தப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். இத இன்னும் மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஸ்பையா இருந்து தகவல் குடுக்கக்கூடிய அதிகாரிகளோ, இல்ல வேற எந்த அதிகாரிகளோ, இல்ல மற்றவர்களோ இது வந்து அருணை புடிக்காத அருண் ஐபிஎஸ் அவர்களை பிடிக்காத சில பேர் இருக்கலாம். ஆஹா! சூப்பர் சவுக்கு சங்கர் சூப்பர் அப்படின்னாலும், அத உற்சாகப்படுத்துற மாரிலாம் பார்க்கக்கூடாது. இது வந்து இன்னைக்கு அவருக்கு சொன்னது, நாளைக்கு இன்னொரு அதிகாரியோ, இன்னொரு பத்திரிக்கையாளர் சொன்னார்னா, அது ஏற்புடையதாக இருக்குமா? அவங்க வந்து சட்டம் ஒழுங்குக்காக வந்திருக்கிறாங்க. விமர்சனங்கள் அவங்க மேல நெறைய இருக்குது. அது வேற விஷயம். ஒரு போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, சட்டம் ஒழுங்குக்குன்னு இருந்துட்டு இருக்கிற ஒரு அதிகாரிய போய் ரவுடி அதிகாரி, ரவுடியாக வேலை செஞ்சுக்கிறார், ரவுடி பார்க்குற வேலைய செய்றாருன்னு தொடர்ச்சியா பேசுவது எந்த விதத்தில சரியானது? இப்பவும் சொல்றேன், அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்கன்னா, பொய் வழக்கா? பொய் வழக்கு. கோர்ட்ல குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. ரைட்டு. அது எல்லாமே நீங்க விமர்சிக்கிறீங்களா? அருண இன்னும் நல்லா கடுமையா கூட நீங்க அவருடைய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து தரவுகளோட வெளிய சொல்லுங்க. எல்லாம் ஓகே. இது எந்த விதத்தில் ரவுடி அப்படின்னு நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் போர்வையில இருந்துகிட்டு, பத்திரிக்கையாளராவா இருந்துகிட்டு, போர்வைன்னு கூட சொல்ல வேணாம். பத்திரிக்கையாளர் நீங்க தான் ஒரிஜினல்லே வச்சுக்கங்க. அப்படி இருந்துகிட்டு இந்த வார்த்தையை பேசுவது அநாகரிகமா இல்லையா? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பத்திரிக்கையாளர் என்ன நினைக்க இந்த காக்கி சட்ட சமூகம். இது எப்படி சரியா இருக்கும்? பத்திரிக்கையாளர்களுக்கு அப்படின்னாக்கா, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இருக்கு. 4வது தூண் எல்லாம் கரெக்ட்டு சரி. அதுக்குன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்த வந்து நீங்க தவறா பயன்படுத்துறீங்கல்ல. அது மத்த பத்திரிக்கையாளர்கள் எப்படி எப்படி பாதிக்கும்? எப்படி பார்ப்பாங்க? யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு போலீஸ் அதிகாரிகளும், பத்திரிக்கையாளர்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு வேண்டப்பட்ட மாரி நாங்க இருந்துக்கணும். இல்ல அப்படின்ற பட்சத்தில நீங்க ரவுடின்னு சொல்லுவீங்களா? பொறிக்குன்னு சொல்லுவீங்களா? வேற ஏதாவது வார்த்தைகள சொல்லுவீங்களா? அது எந்த விதத்தில நியாயம்? அப்படின்ற கேள்வி வருமா? வராதா?